Hi friends, welcome to JJ Bujima Tailoring. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சாரிக்கு வந்து ஓரம் அடிக்கிறது தான் நம்ம பற்றி பார்க்க போகிறோம். இது நான் ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோவில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ரெஷர் ஃபுட்டு தான், சரிங்களா? இந்த ஹெம்லைன் ப்ரெஷர் ஃபுட்டை வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு சாரீ எப்படி ஓரம் அடிக்கிறது அப்படின்றத காட்ட போகிறேன். நான் மேக்ஸிமம் வெறும் 4 ப்ரெஷர் ஃபுட்டு தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஒன்று எப்போவுமே மிஷினில் இருக்க நார்மல் ப்ரெஷர் ஃபுட்டு தான். அகெயின் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறது லெஃப்ட்டு ரைட்டு, ஓகேவா? காட்டுறேன். லெஃப்ட்டு ரைட்டு இதில் வந்து தெரியுதா, இந்த ப்ரெஷர் ஃபுட்டில் இந்த சைடு வந்து ஒரு ஹோல் இருக்கும் சைடில். சிங்கிள் ப்ரெஷர் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, சிங்கிள் ப்ரெஷர் ஃபுட்டில் இது வந்து லெஃப்ட்டு ரைட்டு, இந்த 2 ப்ரெஷர் ஃபுட்டு. இந்த 2 ப்ரெஷர் ஃபுட்டு நம்ம காமனாக எப்போவுமே யூஸ் பண்ணுற ப்ரெஷர் ஃபுட்டு இருக்கட்டும். அதில் நம்ம என்னென்ன ஸ்டிச் பண்ணுவோம் அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து இந்த 2 ப்ரெஷர் ஃபுட்டு வந்து மெயினாக எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஆரி ஒர்க் இருக்கு இல்லையா, அந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங்க்கு வந்து நம்ம வந்து இது யூஸ் பண்ணுவோம். மற்ற எல்லாமே நம்ம நார்மலாக வந்து நார்மல் ப்ரெஷர் ஃபுட்லேயே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து அந்த நெக்லைன் ஃபினிஷிங்க்கு வந்து சிங்கிள் ப்ரெஷர் ஃபுட்டு தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து ரைட் சைடு தான் மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுவோம். லெஃப்ட் சைடு வந்து அகெயின் வந்து நெக்ஸ்ட்டு வந்து எதுக்கு இது வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா, ஜிப்பு அட்டாச்சுக்கு வந்து இந்த இன்வெர்சிபிள் ஜிப் இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த ப்ரெஷர் ஃபுட் வந்து லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டுமே யூஸ் ஆகும், ஓகேவா? இந்த இது வந்து நார்மல் லெஃப்ட்டு ரைட்டு இது வந்து ஒரே ப்ரெஷர் ஃபுட்லேயும் நமக்கு வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. அதோட ரேட் வந்து 200 அபோன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரெஷர் ஃபுட்டோட ரேட் வந்து சிங்கிள் பீஸ் வந்து 75 ரூபா வரைக்கும் இருக்கும். நீங்கள் உங்களோட மிஷினோட நேம் சொல்லி கிளியராக வந்து கேட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா நானே வந்து 2 டைம் வந்து மிஸ்டேக் பண்ணி வாங்கியிருக்கேன், ஓகேவா? அதனால் உங்கள் மிஷின் நேம் சொல்லி வாங்கிக்கோங்க, ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது, இன்றைக்கி நம்ம மெயினானது பார்க்க போகிறது இந்த ஹெம்லைன் ப்ரெஷர் ஃபுட் தான். தெரியுதா உங்களுக்கு அதோட இது எப்படி இருக்குன்னு? இந்த மாதிரி தான் இது வந்து இருக்கும். இந்த இதுலேயுமே வந்து 2 mm 4 mm அந்த மாதிரி வந்து சைஸ் வேரியாக நிறையா இருக்குது. அதை நீங்கள் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் என்ன தேவைப்படுதோ அதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த சைஸ் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து 2 mm சொன்னாங்க, அதாவது 4 mm கிட்ட இருக்கும், ஓகேவா? ஒரு 1/4 இன்ச்சு சைஸில் வந்து 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக 2 mm தான் சொன்னாங்க. 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக தான் வந்து இது வந்து 6.4 mm இந்த சைடில் இருக்கும் பாருங்கள், 6.4 mm. இது வந்து 1/4 இன்ச்சுக்கு விட கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இது வந்து மடித்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம். இதோட ரேட் வந்து என்னென்னா 150 எனக்கு வந்துச்சு, ஓகேவா? ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீஷோ இதிலெல்லாம் இது வந்து என்ன ரேட்டுன்னு எனக்கு தெரியாது. நான் மேக்ஸிமம் கடையில் போய் நேரில் வாங்குறது தான் பார்ப்பேன். இந்த ஸ்டிச்சிங் ப்ராடக்ட் எல்லாமே நான் எதுவுமே இதில் வாங்க மாட்டேன். ஆன்லைனில் 10 நாள் வெயிட் பண்ணி வாங்குறதுக்கு நம்ம நேரில் போய் காசு கொடுத்து கையோடு வாங்கிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி தான் நான் எப்போவுமே பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி வாங்கினது தான் இந்த ப்ரெஷர் ஃபுட்டு. அதே மாதிரி ஒரு பாக்ஸ் ப்ரெஷர் ஃபுட்டெல்லாம் நான் வாங்க மாட்டேன். தேவையானதை அந்த டைமில் போய் வாங்கிக்கிறது தான், அவ்வளோதான், சரிங்களா? ஸோ வந்து நான் வந்து இந்த ப்ரெஷர் ஃபுட்டை இப்போ எப்படி மாட்டுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இந்த மாதிரி நீடில் வந்து மேலே இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ப்ரெஷர் ஃபுட்டோட சைடில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து லூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கழட்ட வேணாம், லூஸ் மட்டும் பண்ணால் போதும். இதுக்குமே இப்போ வந்து அடிக்கடி வந்து நம்ம வந்து ஸ்க்ரூ வந்து கழட்டி மாட்டுறதுக்கு இப்போ அதுக்குமே ஒரு பின் டைப்பில் ஒரு ஸ்க்ரூ இருக்குது. நான் வாங்கினேன்னா உங்களுக்கு அதையும் நேர்லேயே காட்டுறேன். இப்போ நான் இதை கொஞ்சம் லூஸ் பண்ணியிருக்கேன், தெரியுதா? லூஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம தூக்கணும் அப்படின்னா ப்ரெஷர் ஃபுட் வந்து மூவ் ஆயிரும், ஓகேவா? இதை எடுத்து உரமாக வச்சிடலாம். இது கீழெல்லாம் விழக்கூடாது. ஸோ வந்து அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அகெயின் வந்து இந்த ப்ரெஷர் ஃபுட்டை நான் இப்படி மாட்டி இப்படி வச்சுக்கிறேன். வச்சுட்டு
நீடில் வந்து உள்ளே வந்து இப்படி கரெக்டாக இப்படி வைக்கிற மாதிரி வச்சுட்டு ப்ரெஷர் ஃபுட்டையும் கீழே கரெக்டாக இப்படி நான் லாக் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ப்ரெஷர் ஃபுட்டை எடுக்கிறப்போ நீடில் வந்து வெளியில் இருக்கணும். இதே மாட்டுறப்போ ப்ரெஷர் ஃபுட்டை வந்து நீடில் பாரை வந்து கீழே இறக்கிட்டு மேலே வந்து ரெகுலேட்டர் இருக்குல்ல அதையும் வந்து கீழே இறக்கிடலாம். ஓகேவா? இறக்கிட்டு நம்ம டைட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக நீடில் பொசிஷன் வந்து உள்ளே கரெக்டாக செட்டில் ஆகும். இப்படி நம்ம டைட் பண்ணுறனால நமக்கு வந்து ஊசி ஏதோ டேமேஜ் ஆகாமல் இருக்கிறத நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். ஓகேவா? தெரியுதா? இப்போ தூக்குனா உங்களுக்கு தெரியுதா இந்த கேப்பு? அவ்வளோதான். நான் இப்போ வந்து இப்படி கேப் வழியாக இங்கே ஒரு சைடு இது இருக்குல்ல அது வழியாக த்ரெட்டை வந்து சைடாக எடுத்துடலாம். ஓகேவா? எடுத்துட்டு இப்போ வந்து சாரியை வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு கிராஸ் லைனும் இல்லாமல் கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இது வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ நமக்கு வந்து அந்த கிராஸ் லைன் வந்து தெரியாது. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் தான் அகெயின் வந்து நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ப்ரெஷர் ஃபுட்டை நான் மெயினாக எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா இந்த சாரீ ஓரம் அடிக்கிறதுக்கு நான் வாங்கவே இல்லை. ரீசன் லாங் ஃப்ராக் இருக்குல்ல, நம்ம வந்து சாரீ கன்வெர்ட்டட் அந்த மாதிரி லாங் ஃப்ராக் வந்து லாங் கவுன் வந்து ஸ்டிச் பண்ணுறப்போ அந்த கீழே எட்ஜஸை வந்து நம்ம ஃபுல் சர்க்கிள் ஆஃப் சர்க்கிள்லாம் ஸ்டிச் பண்ணுறப்போ நமக்கு மிகப்பெரிய வேலை அப்படின்னா அந்த கீழே வந்து ஹெம் பண்ணுறது தான். சரிங்களா? அதுக்காண்டியே தான் நான் வந்து இதை வாங்கினேன். ஃபஸ்ட்டு இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த இருக்கா கரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 2 தையல் வந்து நம்ம போட்டுடலாம். கரெக்டாக லாக் பண்ணிவிட்டு இந்த இடம் இருக்கா இந்த இடத்த நான் வந்து கரெக்டாக இதுக்குள்ளே நம்ம மாட்டுற மாதிரி வைக்கணும். அப்படி ஃபோல்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து கேப் வந்து இந்த சாரீ வந்து இதுக்கு மேலே உருண்டு வரணும். ஓகேவா? இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல கரெக்டாக உருண்டு வரணும். வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம தைச்சோம் அப்படின்னா பாருங்கள், பின்னாடி பாருங்கள், சேம் ஸ்டார்டிங் வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி லைட்டாக ஒரு 2 ஸ்டிச் போட்டு அதில் ஃபோல்ட் பண்ணுற வரைக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு அது டிஃப்ரென்ஸ் வந்து காட்டுறேன். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து பிடிச்சிக்கிட்டால் மட்டும் போதும். இதோட ஸ்டிச்சஸ் லைனை பாருங்கள் எவ்வளோ ஈவனாக ஒன்று போல் இருக்குன்னு. இது நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் பெருசாக ஃபோல்ட் பண்ணோமா அந்த லைனு அகெயின் வந்து பாருங்கள் எல்லாமே ஒன்று போல் இருக்கும். ஓகேவா? ஒன்று போல் இருக்கும். ஸோ முடிக்கிறப்போ ரஃப் தையல் போட்டு மட்டும் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஜேஜே புஜிமா டெய்லரிங்க்கு கொடுத்த சப்போர்ட்டை நம்ம ஜேஜே புட்டிக்ஸுக்கும் நம்ம கொடுங்க. அதில் வந்து டிசைனிங் ப்ளஸ் வந்து ஸ்டிச்சிங் நான் வந்து துணி வந்து நானாக எடுத்து உங்களுக்கு வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதையே நானே வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். டிசைன் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். உங்கள் யாருக்காவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்ன மாடல் உங்களுக்கு வேணும்னாலும் அதை நான் வந்து ஸ்டிச் பண்ணியும் கொடுப்பேன். ஓகேவா? Thank you.